ஜோகூர் பத்துபஹாட் பாரிட் சுலோங்கிற்கு அருகில் மாற்றுத்திறனாளி ஒருவரை மோதி மரணம் விளைவித்ததாக ஆடவன் ஒருவனுக்கு எதிராக இன்று மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 24 வயது லிம் குவான் யான் எனும் அவ்வாடவன் தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினான். வாகனம் ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிரே மோட்டார் சைக்கிளில் வந்த 58 வயது மாற்றுத்திறனாளியான முகமது ரிட்வான் அப்துல்லாவை அவன் தனது காரால் மோதி தள்ளியதாக கூறப்படுகிறது. அதனால் 5 மீட்டர் தூரம் வரை தூக்கி எறியப்பட்ட முகமது ரிட்வான் அருகிலுள்ள கால்வாயில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி காலை மணி 7 வாக்கில் ஜாலான் முவார் பாரிட் சுலோங் சாலையில் அவ்விபத்து நிகழ்ந்தது. 3000 ரிங்கேட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் லிம் குவான் யானை விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. இவ்வழக்கு முடியும் வரை அவர் மாதந்தோறும் முவார் போலீஸ் தலைமையகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் எனும் கூடுதல் நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. முன்னதாக மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் காரால் மோதப்பட்டு தூக்கி எறியப்படும் டேஷ்கேம் பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது.